இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகருடன் விருப்பத்தோடு பழகுவார்கள், பிரியமானதை செய்வார்கள். என்னுடைய நண்பனுக்காக நான் இதை செய்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் பிரியமானதை செய்கிறேன், என்னுடைய பிள்ளைக்காக நான் இதை செய்கிறேன், கணவனுக்காக பிரியமானதை செய்கிறேன், மனைவிக்காக பிரியமானதை செய்கிறேன் என்று இன்றைக்கு அநேகர் பிரியமானவர்களுக்காக எதையாகிலும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டுமாம். ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது என்பது என்ன? அவரிடத்தில் அன்பாய் இருக்கணும், ஆவியின் கனி நமக்குள்ளாடி ஊற்றப்படணும், யாரையும் முறுமுறுக்கக்கூடாது, யாரையும் கோபப்படுத்தக்கூடாது, எல்லாரிடமும் அன்பாகவே பழகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் இருப்போமே ஆனால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அந்த வேதத்தை தியானிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள். ஆனால் இவைகளை நாம் செய்கிறோமா? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபம் நடக்கிறதாம், பிள்ளைகள் வேத வசனம் வாசிக்கிறார்களாம், பைபிளை எடுத்து அப்படியே மூடி வைத்து கொண்டு தூங்குகிறவர்களாய் இராமல் நாம் அதை திறந்து வாசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை தான் நம்மை வழிநடத்தும். இயேசுவானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பது அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வேதம் வாசிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. ஜெபிக்க சொன்னாலோ வேதம் வாசிக்க சொன்னாலோ, எனக்கு டைம் இல்லை, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி காலத்தையும் நேரத்தையும் கடத்தி கொண்டு போகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் வேதத்தை தியானிக்கக்கூடியவர்களாய் இருப்போமேயானால், பரலோக தேவனுடைய வீட்டில் நாம் முகமுகமாய் அவருடன் வாழலாம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவரும் அவருக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு விடவே கூடாது. அவைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆவியின் கனி நமக்குள்ளாடி ஊற்றப்படும் போது நம்முடைய நடக்கையில் ஒரு மாற்றம் வரும், நம்முடைய செய்கையில் ஒரு மாற்றம் வரும், நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் வரும். நம்மை பார்த்து அநேக ஜனங்கள் மனம் மாறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். நாம் சாட்சி உடையவர்களாய் இருப்போம். இவைதான் தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்வது. நாம் எப்பொழுதும் அவருக்கு விருப்பமானவைகளைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் நமக்கு நல்ல ஆலோசனையாக அவர் கற்று தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் நம்மிடையே இருக்கிறதா என்று நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அனுதினமும் நாம் சோதித்து பார்த்து அவருடைய பாதையில் நாம் நடக்கும்போது அது மேன்மையானதாக இருக்கும். நமக்காக தூதர் சேனைகள் பணிவிடை செய்வார்கள். நம்மை தீங்குக்கு ஒப்பு கொடுக்காமல் அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி செல்லுவார். தீய பாதையில் நம்மை கூட்டிக் கொண்டு போக மாட்டார்.
மாட்டார். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு கோட்டையும் அரணுமாய் இந்த உலகத்தில் வேணும்னா தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார். அவர் செய்து தராவிட்டால் நாம் எதையுமே செய்ய முடியாது. நாம் மண் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த மண்ணான சரீரத்தில் ஜீவ சுவாசத்தை தந்து அனிதினமும் நமக்கு புது பலனை தந்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறது அவர் நம்மேல் வைத்த சுத்த கிருபை. இந்த கிருபை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் என்றைக்கோ மரித்து போயிருப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை நம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. எதனால் தெரியுமா? அவருக்கு விருப்பமானதை நாம் செய்து கொண்டிருப்பதனால தான் அவர் நம்மேல் கிருபையை ஊற்றி தந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் சோதித்து பார்க்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்யக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களிடத்தில் அந்த வேதம் வாசிக்கிற வாஞ்சையை எங்களுக்கு ஊற்றி தாங்க. ஜப அபிஷேகத்தை எங்கள் குடும்பங்களில் ஊற்றி தாங்க. ஆண்டவரே, நாங்கள் தொய்து போகாதபடிக்கு, எங்கள் ஆத்மா விடாய்த்து போகாதபடிக்கு நாங்கள் புது பலன் கொண்டு உமக்காக எழும்பி ஜொலிக்கக்கூடியவர்களாய், உமக்கு பிரியமானதை செய்யக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவர்கள் உமக்கு பிரியமானதை செய்யக்கூடியவர்களாய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்தி உம்முடைய ஆவியை கொடுத்து தேவன் பராமரித்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த தீங்கும் யாரையும் தொடாதபடிக்கு தேவன் கூட இருந்து வழி நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணத்தில் இருப்பாங்க, தூர தேசத்தில் இருப்பாங்க, வேலை செய்து கொண்டு இருப்பாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.